ரீசெண்டாக இர்ஃபான் மன்னிப்பு கேட்டிருக்காரு, சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காகனா ரம்ஜான் அன்னைக்கு அவரோட ஒய்ஃபோட புது புடவை அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஷோட மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம், மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து வண்டியில் வந்து போயிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவர் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல அவங்க வாங்கின விதமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த சில விஷயங்கள்னால இர்ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட் பண்ணார். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு வந்து இப்படி பேசுகிறாரு, இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஏன் காட்டுறாரு அப்படின்னு நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து வந்தது. இதுக்கு தான் வந்து ரீசெண்டாக அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா ஈத் முபாரக் அப்படின்னு விஷ் பண்ணியிருந்தாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் வந்து மக்களோட வந்து ரூடாக இருந்தேன், அதாவது வந்து கோவமாக பேசினேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இதுதான் சொல்கிறேன். அது நடக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். நான் பேசினது வந்து அதனால வந்து உங்களுக்கு வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் பேசின விதம் உங்களை காயப்படுத்திருக்கலாம். அதுக்கு அப்பாலஜிஸ், அந்த டோனுக்கு அப்பாலஜிஸ், லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.